ஃபிஷ் பிரியாணி பர்ஃபெக்டாக மீனும் குழையாமல் அரிசி குழையாமல் உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. நீங்கள் எந்த மீனில் வேணால் இதை செய்யலாம். நான் இன்றைக்கி ஃபிங்கர் ஃபிஷ் வாங்கினதில் கொஞ்சம் 1/4 கிலோ அளவு மீனை வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் பரட்டி ஊற வச்சிடலாம். 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் 1/2 மணி நேரம். 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு சோம்பும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. முக்கியமான ஸ்டெப்பு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பொருட்களை நம்ம சேர்க்கணும். 2 சின்ன சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா எதுவுமே குழையாமல் பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா இலைகள் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அந்த மாதிரி செய்கிறத விட ஒரு தடவை இந்த மாதிரி ஃபிஷ் வாங்கினா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவு நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மசாலா பச்சை வாசனைலாம் போய் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்து இதில் தேவையான பொருள் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் குழந்தைகளுக்காக. நீங்கள் நல்லா காரமாக வேணுன்னா இன்னொரு 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்குங்க. சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற மீனையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பொறுமையாக கலந்து விடணும். வேகமாக அமுத்தி கலந்தோம் அப்படின்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விடுங்க. மீனில் இருக்கிற பச்சை வாசம் எல்லாம் போகிறதுக்காக 1 நிமிஷம் இதை அடுப்பில் கலந்து விட்டோம்னா போதும். இப்போ 1 நிமிஷம் நல்லா கலந்தாச்சு பாருங்கள். மீன் எதுவுமே உடையில. இதுக்கு சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். 3 டம்ளர் அளவு தண்ணியை கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம். 1/2 லெமனும் கட் பண்ணி இதில் பிழிஞ்சு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஊற வச்சுட்டு அரிசியை கழுவுனோன்னா அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கலக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மீன் அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடும். கலக்கினதுக்கப்புறமா விசில் வச்சிடலாம். மூடி போட்டுட்டு ஒரு விசில் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நிறைய விசில் விட வேணாம், எல்லாமே குழஞ்சி போயிடும். இந்த இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு சாப்பாடும் குழையில, மீனும் குழையில, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். தண்ணியோட அளவுகள்லாம் நம்ம கரெக்டாக வைக்கும்போது இந்த மாதிரி அரிசி குழையாமல் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். முள் கம்மியாக இருக்கிற மீனில் செய்யுங்க. முள் அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பாட்டோடு கலந்துரும். அதனால் முள் கம்மியாக இருக்க மீனில் செய்யும்போது நமக்கும் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடும். 1 கிலோ ஃபிங்கர் ஃபிஷ் வாங்கினோம். அதுலேயே ஃபிங்கர் ஃபிஷ்ஷும் ரெடி பண்ணிட்டோம். பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு அந்த மீனோட எலும்புகளை வச்சு நம்ம மீன் குழம்பும் ரெடி பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபிங்கர் ஃபிஷ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பிரியாணி அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோ இந்த மீனோட முள் எலும்பெல்லாம் வச்சு நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.